பாஜகவில் இருந்து விலகினார் நிதின் கட்காரி. சற்று முன் திடீர் பரபரப்பு. அதாவது பிரதமர் பதவிக்கான போட்டி தொடர்பான மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் பாஜகவில் அதிகார யுத்த மையம் கொண்டிருப்பதையே வெளிப்படுத்துகிறது என லாலு பிரசாத் யாதவின் ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவர் மனோஜ் ஜா தெரிவித்துள்ளார். நிதின் கட்காரியின் கருத்து மூலம் மோடி வகித்து வரும் பிரதமர் பதவிக்கு விரைவில் நெருக்கடி வர காத்திருக்கிறது என்று மனோஜ் ஜா குறிப்பிட்டுள்ளார். அதாவது 2019 முதல் 2024 லோக்சபா தேர்தலின் போது பிரதமர் பதவிக்கான போட்டியின் நிதின் கட்காரி பெயரும் அடிபடும். ஆனால் நிதின் கட்காரி இந்த யுத்தங்களை திட்டவட்டமாக மறுத்து பதிலளித்தார். அதாவது 2024 லோக்சபா தேர்தலின் போது நிதின் கட்காரி போட்டியிட்டது RSS தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூர் லோக்சபா தொகுதியில். ஆனால் நிதின் கட்காரி தோற்கடிக்க பாஜக மேலிட தலைவர்களே சதி செய்தனர் என்பது ஊடகங்களில் வெளியான செய்தி. ஆனால் நிதின் கட்காரி தேர்தலில் வென்றுவிட்டால் நிச்சயம் பிரதமர் பதவிக்கான போட்டியாளராக RSS இயக்கத்தால் முன்னிறுத்தப்படுவார். பாஜக மேலிட தலைவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால்தான் பாஜக தலைவர் JP நட்டா RSSக்கும் எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வந்தது சர்ச்சையாக வெடித்தது. மேலும் பாஜகவில் அதிகார யுத்தம் நடைபெற்று வருவதையே நிதின் கட்காரியின் பேட்டி வெளிப்படுத்துகிறது. பிரதமர் பதவி நரேந்திர மோடியை தேர்வு செய்தது பாஜக அல்ல. இந்த முறை பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிதான். இன்னமும் சில மாதங்களில் புரிந்துவிடும். மோடியின் பிரதமர் பதவிக்கு நெருக்கடி ஏற்படும் என்று மனோஜ் ஜா கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மூத்த தலைவர்கள் மீது மோடி கடும் அதிருப்தியில் இருந்துள்ளார். நிதின் கட்காரி அதை மீறி அவர் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படுவதாக பல்வேறு நபர்கள் மோடியிடமே புகார் கூறியதால் மோடியே நிதின் கட்காரி மீது கோபம் அடைந்ததாகவும் இந்த தகவலை தெரிந்து கொண்ட நிதின் கட்காரி இனிமேல் பாஜகவில் இருந்தால் நன்றாக இருக்காது என்று தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.